சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் தம்பி. நம்ம வந்து நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 72 பிளேசஸ் வந்து பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள்னு கண்டறிஞ்சு அந்த 72 பகுதிகளுக்கும் பொறுப்பு அலுவலர்கள் நியமனம் செய்து அவங்க அலர்ட் மோடில் இருக்காங்க. அதே போல் வந்து பொதுவாகவே வந்து கரையோரமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை 2-3 நாட்களாக நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அந்த இதில் வந்து வெள்ள எச்சரிக்கையை கேட்டுட்டு இது வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் வந்து எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. இப்போதைக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதே போல் வந்து டிஎன்டிஆர்எஃப் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் 26 பேர் கொண்ட ஒரு கம்பெனி எஸ்ஐ தலைமையில் வந்து நம்ம அண்ணா ஸ்டேடியமில் வந்து தங்க வச்சுருக்கோம். அவங்க ஏதாச்சும் வந்து இனிமேல் ஏதாவது மீட்பு பணிகள் அதுக்கு தேவைன்னா அவங்களுக்காக இங்கே பொசிஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதே போல் என்டிஆர்எஃபோட டீமை ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம். வள்ளியூரில் வந்து நம்ம வந்து முக்கூடலுக்கு மொபிலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அது வந்து இப்போதைக்கு மழை வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த மேலச்செவல் பகுதியில் வந்து வாழைகள் வந்து சேதமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதில் வந்து நம்ம நிவாரணம் கொடுக்கறதுக்கு நம்ம நடவடிக்கை ஏதாவது? ஆமாம் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து சூறைக்காற்றோட மழை பெஞ்சதுனால வந்து வாழை நிறைய சாஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. சுமார் 1 லட்சம் வாழைகள் வந்து சேதமடைந்திருக்கலாம்னு வந்து இப்போதைக்கு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வருவாய்த்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் எல்லாம் இணைந்து அந்த கணக்கெடுப்பு பணி நடைபெற்று கொண்டிருக்கு. இன்னும் வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே முடிச்சிருவோம் அந்த கணக்கெடுப்பு பணியை. அந்த கணக்கெடுப்பு பணி முடிஞ்ச உடனே நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி பணம் வாங்கி விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்படும். இந்த வெள்ளம் வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பாலங்களில் நின்று செல்ஃபி எடுக்கிறது, ஆபத்தான பகுதியில் இருந்து செல்ஃபி எடுக்கிறது வந்து அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஏதாவது அறிவுரை சொல்ல? இல்லை, அதுக்கு வந்து போலீஸ்லேருந்து எல்லாமே வந்து மைக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். நம்ம அப்பீல் எல்லாமே சோசியல் மீடியாலேயும் வந்து அப்பீல் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் நமக்கு அட்வைசரி கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து எது பக்கத்தில் மரத்து பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது. அதே போல் வந்து பழுதடைந்த கட்டடங்கள் பக்கத்தில் போய் நீங்கள் கேட்கக்கூடாது. இல்லை, அது ரொம்ப தவறான பழக்கம். வந்து அதை நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த நேரத்தில் அட்வென்ச்சரிஸ்டிக்காக யோசித்து வந்து உயிருக்கு ஆபத்தான வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பெற்றோர்கள் கொஞ்சம் அவங்கள கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். இது ரொம்ப சுய கட்டுப்பாடு தேவைப்படக்கூடிய பீரியடு. ஏன்னா வந்து நம்ம வெள்ளத்தை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு மழை இல்லை, அடுத்து ஒரு மணி நேரத்தில் ஹெவியாக மழை பெஞ்சுன்னா டேம்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதில் ஓரமாக தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ரொம்ப தவறானது. நீங்களும் வந்து மீடியாவில் அதை பற்றி கேட்டுக்காங்க எல்லாத்தையும். ஓகே, தேங்க்யூ.